உலக அரங்கில் கவனம் பெற்று வரும் அஜித் குமார் நடிகராக அல்லது ரேசராக எதில் பாராட்டப்படுகிறார் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரேஸ்ல நம்ம இந்தியாவுக்காக நடந்துகிட்டு இப்போ 2-3 ரேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. அதுதான் உண்மையாகவே பெருமைப்பட விஷயம். அது போக இளைஞர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்டர்ஸ் இருக்காங்க. அது போக அஜித் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் அவங்க வாழணும் இவங்க வாழணும் இல்லாமல் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. என்றைக்குமே யங்ஸ்டர்ஸ் என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லலை, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அந்த மாதிரி தான் அஜித் நினைக்கிறாரு. இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு அஜித் ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்காட்டு. எனக்கு அவரை ரேசராக தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு ஸ்பைனல் கார்டெலாம் இன்ஜுரி ஆகிருந்துமேன்ட்டு நிறையா ஒரு மோட்டிவேஷனாக பண்ணியிருக்கிறாரு. நிறையா படம் ஃப்ளாப் ஆகிருக்கு, எதுனாலுமேன்ட்டு அது எந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த ஒரு இது தனித்தனம் பிடிக்கும். அஜித் ஒரு நடிகராக காட்டியும் கார் ரேஸில் அவர் பங்கேற்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நடிகருங்கிறது நம்ம தமிழ்நாடை பொறுத்து தான், தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். கார் ரேஸில் அவர் கலந்துக்கிட்டது வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். இதில் இன்னொன்று என்ன பெருமை என்னென்னா, அவர் நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து தர்றாரு. அது நமக்கு பெருமை. ஒரு அஜித் ஃபேனு, அஜித் ரசிகர்னா எனக்கு அஜித்தை பிடிச்ச விஷயமே அவரோட கார் ரேஸில் உள்ள அவரோட பேஷனை நோக்கி அவர் போகிறாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே குடும்பத்தை பாருங்கன்றது தான் அவரோட கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் அவரை பார்க்க சொல்கிறாரு. அவரோட விடாமுயற்சியும் நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்க்கறது தான் அவரோட இப்போ உள்ள குறிக்கோளில். நம்ம ரேஸில் அவர் தான் நம்பர் 1ல் இருக்கார் இந்தியாவில். அதனால் அஜித் ரசிகராக இருக்க பெருமைப்படுறேன். அவர் சினிமாவோட எனக்கு கார் ரேசர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட கெரியர் சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் தான். அதை ஃபாலோ பண்ணி அவர் போகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் குரல் பகுதியில் காரைக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.